மக்களை இங்க பாருங்க, என்னை சுத்தி பாருங்க, கிட்டத்தட்ட ரெசிடென்சியல் ஏரியா. இது வந்து இந்த கூடலூர்ல 2 பேஸ் வந்து போட்டிருந்தாங்க. அது பேஸ் 1 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இங்க எல்லாமே வந்து பாருங்க, கிட்டத்தட்ட ரெசிடென்சியல்ல வந்து மக்கள் வந்து பெருவாரியா வந்து இங்க வந்து வசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து செகண்ட் பேஸ் வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த செகண்ட் பேஸ் வந்து மக்கள் கிட்ட எடுத்துன்னு வர்றதுக்கான வீடியோ தான் இது. வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி சூப்பர்பான ஒரு சைட்ல மீட் பண்றதா சொன்னோம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மறைமலை நகர்ல அமைந்துள்ள கூடலூர்ன்ற இடத்துல சிட்டி பிளாட்ஸ் என்ற இந்த சைட்ஸை பத்தியான ரிவ்யூ பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த சைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்து வர ஆக்சஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா மறைமலை நகரனுடைய மெயின் ரோட்ல இருந்து, அது ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜூனியர் குப்பண்ணா ஒட்டி வர ரோடு கிட்டத்தட்ட வந்து 3.2 கிலோமீட்டர்ஸில் நம்ம இந்த சைட்டு உள்ள வந்துடலாம். அந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மினி பஸ் அண்ட் ஷேர் ஆட்டோ, ஆட்டோஸ் எல்லா போக்குவரத்தும் நடந்துட்டு இருக்கு. பேஸ் 1 ஆல்மோஸ்ட் வந்து சோல்ட் அவுட்டுங்க. ஃபுல்லாக ரெசிடென்சியல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அண்டு செகண்ட் வந்து உங்களுக்கு பேஸ் 2 வந்து இப்போ ப்ரீ லான்ச்சுக்காக இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இது உள்கட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது கேட்டட் கம்யூனிட்டி அண்ட் உங்களுக்கு வந்து வெல்கம் ஆர்ச் இருக்கு. காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு கருஞ்சாலைகள் வந்து அமைக்க இருக்கிறாங்க. ஸ்ட்ரீட் லைட்டும் வந்து உள்ள வந்து ஃபிக்ஸ் ஆக போகுது. அண்டு பார்த்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் வந்து வச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 900+ ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1300+ ஸ்கொயர் ஃபீட் வரையும் இந்த லேஅவுட்ல வந்து பிளாட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இங்க வந்து இபி அண்ட் வாட்டர் கனெக்ஷன் ஆல்ரெடி இருக்கு. ஏன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபுல் வளாகத்துக்கு ஒரு பார்க் ஒன்று இருக்கு. உங்களுக்கு வந்து மறைமலை நகர் ஆல்ரெடி வந்து ஃபேமஸான ஏரியா தான். உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கூடுவாஞ்சேரி எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்குது அண்ட் வந்து யூனிவர்சிட்டி இருக்குது. அனதர் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜோகோ இருக்குது. அந்த ஜோகோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்ரீராம் கேபிட்டல் ஐடி பார்க்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தப்பல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆசியாலேயே பெரிய போக்குவரத்து நிலையமான புதிய பேருந்து நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த பேருந்து நிலையம் வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே போக்குவரத்து நெருக்கடியெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அகன்ற சாலைகள் போட்டு கிட்டத்தட்ட வந்து போக்குவரத்து சூப்பர்பாக வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் வந்து தாம்பரம்லேருந்து செங்கல்பட்டு வரையும் உங்களுக்கு பறக்கும் சாலை வந்து 27 கிலோமீட்டருக்கு அமைக்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வண்டலூர்லேருந்து செங்கல்பட்டு வரையும் மெட்ரோ கனெக்ஷனுக்கான பெர்மிஷனும் வந்து கொடுத்தாச்சு. செங்கல்பட்டை பெரிய நகரமாக சிஎம்டி அப்ரூவ்டு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து சிங்கப்பெருமாள் கோயில், அங்கே மகேந்திரா வேர்ல்டு சிட்டி, கிட்டத்தட்ட வந்து இன்டர்நேஷ்னல் தொழில் நிறுவனங்கள் வந்து உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் டிமார்ட் அண்ட் ரிலையன்ஸ் பஜார் இது எல்லாமே வந்து பக்கமாகவே இருக்குது. ஸோ இன்னொரு கூடுதல் தகவல் பாருங்கள், உங்களுக்கு தாம்பரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்தே உங்களுக்கு வந்து பஸ் வந்து இங்கே தமிழ்நாடு ஸ்டீல் ஃபேக்ட்ரிக்கு வந்து மறைமலை நகரில் இங்கே அமைஞ்சிருக்கு. அங்கே வரையுமே வந்து பஸ் வருது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து 2 போக்குவரத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஒன்று வந்து ரயில்வே போக்குவரத்து, இன்னொன்று வந்து பஸ்ஸு போக்குவரத்து. இங்கே பஸ்ஸு டிப்போவும் வந்து இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனும் வந்து இருக்குது. இந்த இடத்துல பிளாட் வாங்குறவங்களுக்கு என்ன அப்ரிசியேஷன் கிடைக்கும்? ஏன்னா நான் வாங்கினாலும் நீங்கள் வாங்கினாலும் ஒரே வந்து கொஸ்டின் தான். இங்கே வந்து வாங்குறதுனால எந்த அளவுக்குப்பா வந்து க்ரௌத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், நம்ம மறைமலை நகரில் இருக்கோம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில், பரனூர், செங்கல்பட்டு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதுராந்தகம். மதுராந்தகத்தில் குளோபல் சிட்டி வந்து வரதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிட்கோவில் வந்து அனல் மின் நிலையம் வந்து உருவாகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 2000 கோடி செலவில் வந்து 25 கிராமங்களை வந்து ஒரு நகரமாக மாற்றுறதுக்கான வேலைகளும் வந்து நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு செங்கல்பட்டு மட்டுமே உங்களுக்கு நெடுஞ்சாலையாக அமைஞ்சிருக்குது. இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு பூஞ்சேரி வேற வந்து நெடுஞ்சாலைகள் வந்து உருவாகிட்டு இருக்கு. அந்த பூஞ்சேரி எதிர்காலத்தில் வந்து தமிழக தலைமைச் செயலகம் வந்து அந்த பூஞ்சேரியில் வந்து வர இருக்கிறதுனால இந்த இடமே வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து நகர வளர்ச்சி ஆகிறதுனால இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு போடுற ஒரு வெள்ளிக்காசு நாளைக்கு வந்து பொற்காசாக மாறுன்றதை உறுதியாகவே சொல்லலாம். ஸோ இந்த சைட்டுக்கு வந்து என்ன அப்ரூவல்டு இவங்க வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பேஸ்லேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து பக்காவாக முடிஞ்சதுனால உங்களுக்கு வந்து டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட் பக்கா. மக்களே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்ட் இருக்குது, கேட்டட் கம்யூனிட்டி. உங்களுக்கு வந்து வெரி வெல் ஆர்ச் இருக்குது. அது உள்ளே வந்தீங்கன்னா 40 அடி ரோடு அண்டு நம்ம நிற்கிற இடம் வந்து 30 அடி ரோடு, கட் ரோடு வந்து 24 அடி ரோடு. உங்களுக்கு மழை வடிகால் கால்வாய் வந்து அமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு பிரகாசமான ஒரு லே அவுட்டாக வந்து மாறப்போகுது. இந்த லே அவுட்டில் இப்போ ப்ரீ லான்ச்சில் வந்து இவங்க ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, வெறும் 3200 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபியூச்சரில் வந்து இவங்க எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு வராங்க அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் 3500க்கு மேலே தான் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய யூகம்.
அதனால வந்து மக்களே நீங்க இந்த ஸ்டேஜ்லயே வந்து நீங்க இப்போ வந்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தேவையான டைரக்ஷன் அண்ட் தேவையான சைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேங்க் லோன் வசதியும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சைட்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பரை வந்து நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து கேப் வசதி வீட்டுக்கே வந்து சைட்டு கூட்டிட்டு வந்து அகைன் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து விட்டுறாங்க. ஸோ மக்களே இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நீங்கள் இங்கே பிளாட் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் வந்து லாபமாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ இவங்க சொல்லியிருக்கிற 3200 ரூபாய் ரேட் வந்து 21 நாளில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிளும் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு வர்ற ஒரு நபரும் இங்கே வந்து பிளாட் புக் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கூட கொடுக்குறாங்க. உடனே வாங்க, உங்களுடைய பிளாட்டை தேர்ந்தெடுங்க, உங்கள் கனவு மனையை நினைவாக்கி கொள்ளுங்க. தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த லேஅவுட்டு தை மாசத்தினுடைய எண்டுக்குள்ள வந்து இது ரெடியா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சுபிட்சமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதை வந்து நீங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இது மாதிரி லேண்டு வேணும்னு சொல்லிட்டு யாராவது நினைக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சைடில், சொந்தக்காரங்க சைடில், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். இந்த வீடியோவை நீங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்றது மூலிமா அவங்களுக்கு ஒரு சர்வீஸை வந்து நீங்க பண்ணி கொடுக்குறீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில், நல்ல வீடியோவில், நல்ல சைட்டில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்க குஷியா இருங்க, பிஸியா இருங்க. தேங்க்யூ வெரி மச்.